வணக்க மக்களே. ஒரு 1 வீக் வந்து ரொம்ப பெரிய ஒரு லாங் லீவ் எடுத்துட்டேன். ஸோ நம்மள யார் தேட போறா? நம்ம கன்டென்ட்லாம் யார் பார்க்க போறா? பார்க்குறது ஒரு 2000 பேரு. ஸோ அவங்கலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா கவனிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளும் தேட மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆக்சுவலா பர்சனலா நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க. கமெண்ட்ஸ்லயும் ஒரு சிலவங்க கேள்வி கேட்டிருந்தீங்க. என்னாச்சு? ஏதாச்சு எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் கேட்டீங்க. ஸோ நம்ம மேலயும் அக்கறைப்படுறதுக்கு, நம்மளையும் என்னாச்சுன்றத தெரிஞ்சுக்கிறதுல நிறைய பேர் நம்ம மேல ஒரு நல்லுள்ளங்கள் இருக்காங்க அப்படின்றது தெரியும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. பட் நான் ஒரு லாங் லீவ் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு, ஸோ இன்னைக்கான தகவல் என்ன அப்படின்னா, கோல்டு. ஸோ அதை பத்தி பேசியிருக்கோம். நிறைய டைம் பேசியிருக்கோம். இப்போ எனக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் நான் பார்க்கும்போது அதில் தெளிவா அப்படியே கேட்டகரியா ஓப்பனா பிரிச்சு மேஞ்சிருக்கானுங்க. அதை படிச்சாலே புரிதல் உள்ளவனுக்கு ஈஸியா புரியும். இது ஏன் சாதாரண மக்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஒரு ரீல்ஸ் அனுப்பியிருந்தார். அந்த ரீல்ஸை பார்க்கும்போது உலக பணக்காரர்கள்லாம் நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளெல்லாம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்கானுங்க. கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை. விவசாய நிலத்தெல்லாம் வித்துக்கிட்டு கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க. இது தப்பான ஒரு விஷயம் அப்படிலாம் சொல்றாங்க. நிலத்தை அபகரிக்கிறதுன்றது உண்மை. ஆமா, அவன் அபகரிக்க தான் போறான். ஸோ ஃபியூச்சர்ல வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எவனுக்குமே எந்த ஒரு நிலமும் சொந்தம் கிடையாது. அவன்கிட்ட கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட்டை கட்டி அந்த நிலத்தை நம்ம குத்தைக்கு எடுத்துக்கிறோம். எப்படி இப்போ விவசாய நிலத்தை குத்தைக்கு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ ஹம்மந்தோட்ட துறைமுகத்தை சீனா எடுத்துச்சு குத்தைக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நாமளும் வாழ வேண்டியது இருக்கும். ஃபியூச்சர்ல எந்த நிலமும் யாருக்கும் சொந்தம் கிடையாது. இதை நம்ம குத்தைக்கு எடுத்து வாழ்ந்துட்டு போகணும். ஸோ இயற்கையாக ஒரு பேட்டர்ன் இருக்கு. இப்போ நான் வாழ்ற வரைக்கும் நான் இருக்க நிலத்தை என்னோட நிலம்னு வச்சுக்கோங்களேன். நான் வாழ்ற வரைக்கும் அது என்னோடது. நான் இறந்து போயிட்டேன்னா அது இன்னொருத்தவங்களோட தான் மாறும். ஸோ இதை இவன் ஒரு பேட்டர்னாக எடுத்து ஒரு ஆர்கனைசேஷனாக நடத்த போகிறான் ஃபியூச்சரில். ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டில் இயற்கையை கொடுத்த ஒரு பேட்டர்னை இவன் செயற்கையாக எடுத்து டாமினேட் பண்ண போகிறான். இதுதான் உண்மை. அந்த நபர் விவசாய நபருக்கு புரிதல் இல்லை. இப்போதான் இலுமினாட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இலுமினாட்டி காக்கா போய் குக்கு போய் கழுகு போய் இருக்கு. இவர் இப்போதான் வராரு காக்காக்கே, சாரி குருவி குஞ்சுக்கே வராரு. ஸோ இன்னும் காக்கா குக்கு ஐயோப்பா எக்ஸெட்ரா நிறையாவதுக்கு வரணும். அவங்க வரதுக்குள்ளேயும் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அடுத்த கட்டத்துக்கே போயிடுவான். ஸோ புரிஞ்சுக்கோங்க, கோல்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, இந்த கோல்டு ஏன் இம்பார்ட்டன்ட், 12,500 கோடி மதிப்பிலான கோல்டு, டைமண்ட்ஸ் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை பணக்காரர்கள் பதுக்கியிருக்காரு. சிங்கப்பூர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஸோ அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்விஸ் பேங்க் இருக்குல்ல, அந்த மாதிரி இது நம்ம ஊர்ல இருக்க ஒரு, அதாவது இந்தியா பக்கத்துல இருக்க ஒரு ஸ்விஸ் வங்கி அப்படின்ற மாதிரி மாத்துறாங்க. அதாவது அதோட சின்ன வெர்ஷன் மாதிரி ஆக்குறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. கிழக்கிந்திய ஜெனிவா அப்படின்னு சொல்லப்படுற வந்து சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர்ல கிழக்கிந்திய ஜெனிவான்னு சொல்றாங்க. அதாவது கிழக்கிந்திய ஒரு ஸ்விஸ் வங்கி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து பல கணக்குல, டன் கணக்குல கிட்டத்தட்ட 12,500 கோடி மதிப்பிலான கோல்டு மற்றும் வைர நகைகள், அதாவது ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட கோல்டு சம்பந்தப்பட்ட பொருட்களை பதுக்கி வச்சிருக்காங்க பெரும் பணக்காரர்கள். சரி, நம்மளுக்குலாம் என்ன சொல்றாங்க, நம்மகிட்டலாம் என்ன சொல்லப்படுது, கோல்டுலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீ ஏன்னா எபிசோட் கூட நடந்துச்சு, கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இதுல போங்க அதுல போங்க. அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு கணக்கு. எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒன்று ஏற்றுவான், எங்கேயோ ஒருத்தனை இறக்குவான். அதை வந்து நம்ம நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ கோல்டு ப்ரைஸும் அப்படிதான், ஒருத்தன் ஏற்றுறான் இறங்குறான்றது. ஆனால் கோல்டு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இதுக்கு எப்பயுமே ஒரு மதிப்பு இருக்கு. வேர்ல்டு முழுக்க கோல்டுக்கு எப்பயுமே ஒரு மதிப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் வாங்குற சென்ஸ், இந்த நெஃப்டியா அந்த மாதிரி விஷயம்லாம் வாங்குறீங்கல்ல, அதுக்கு அவன் நினச்சிட்டானா அது ஜீரோ. அதுக்கு திருப்பி மதிப்பு வரவே வராது. அவனா முடிவு பண்ணால் அது சந்தை மதிப்பை பொறுத்து தான் அது கூட வேல்யூ கிடைக்கும். பட் கோல்டுக்கு எப்பயுமே வேல்யூ இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு, அதை உருவாக்குறதுக்கான ஒரு செய்கூலி சேதாரம்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு எப்பயுமே ஒரு வேல்யூ இருக்கு. அதாவது பர்மனெண்ட் வேல்யூ கோல்டுக்கு இருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கோம். அது போர்க்காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்கத்தோட ரேட்டு தான் பீக்கு போகும். இந்த பெரும் முதலைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கரெக்டாக இந்த பீக் வரும்போது மக்கள்லாம் அடிச்சுட்டு சாகிற டைமிங்கில் இவங்க வந்து எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் அமௌண்ட்டை, அதாவது ஊர் பக்கம்லாம் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு சாவானுங்க, சோத்து கொல்லி இல்லாமல் சாவானுங்க. இவனுங்க அப்பெல்லாம் கொள்ளையடிச்சு ஊரை வேச்சு உலையில போட்டிருப்பாங்கல்ல, இந்த காசை ஃபுல்லாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த கட்டத்துக்கு சுழற்சிக்கு நம்ம மேலே டாப்புக்கு போகலான்றது தெளிவாக இருப்பானுங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டுரும். ஸோ கோல்டு தான் அடுத்த கட்டத்துக்கு மேலே முக்கியமான ஒரு பணம். அதாவது டிஜிட்டல் கரன்சிக்கு மாறுறதுக்கு முன்னாடி, உலக போர் நடக்கிறதுக்கு பின்னாடி, இந்த ரெண்டுக்கும் நடுவில், அதாவது சேஃப் ஜோன் சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த ஏராக்கள்ல இருந்து இங்கே தப்பிங்கிற உட்கார்றதுக்கு இந்த கோல்டு ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜ். புரியுதா உங்களுக்கு? ஃபியூச்சர்ல கோல்டு மட்டும் தான் வச்சு வாழ்வோமானா கிடையாது. அது ஒரு பிரிட்ஜ். யூனிவர்சல் கவர்மெண்ட்டுக்குள்ள நம்ம இருக்க கோல்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கு இணையான டிஜிட்டல் கரன்சி கொடுக்கப்படும். கோட் மாதிரி கொடுக்கப்படும். உனக்குன்னு ஒரு மதிப்பு கொடுக்கப்படும். நீ வச்சிருக்க பொருளை மதிப்பு, அந்த மதிப்பை வச்சுதான் நீ வாங்க முடியும். இப்போ பணத்தை கொடுத்து வாங்குறீங்களா, அந்த காலத்துல ஒரு நம்பர் கொடுக்கப்படும். அந்த நம்பர்ஸை வச்சுதான் நீ வாங்க முடியும்.
சிம்பிள். அதுக்கு தான் இந்த பிரிட்ஜை நம்ம யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். கோல்டு தான் உங்களை லைஃப்லாம் பாதுகாக்கும்னா கிடையாது. அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் அப்போ உங்களை அந்த பிரிட்ஜிலேருந்து சேஃப் ஜோனுக்கு கொண்டு போகிறது இந்த கோல்டு. புரியுதா? சிம்பிளாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சிம்பிளாக என்ன சொல்ல முடியும்? நிறைய பேர் சொல்கிறீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் போலியா ஒருத்தன் பிம்பத்தை உருவாக்குறான், போலியா விலையேற்றத்தை ஏற்றுறான். விலையேற்றத்தை ஏற்றுறதுக்கான காரணம் நம்ம வாங்கக்கூடாதுன்றதுக்காக இருக்கலாம், இல்லை வாங்கி குமிக்கணுன்றதுக்காக இருக்கலாம். பெரும் பணக்காரர்கள் எதற்காக சிங்கப்பூர்ன்ற மாதிரி ஊரில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கிடங்களை வச்சுக்கிட்டு கோல்டை சேஃப்டி பண்ணி வைக்கணும்? அவனை பைத்தியக்காரன். இப்போ உலகத்தையே கட்டுப்படுத்துறது நீங்கள் சொல்கிற மாதிரி கார்பரேட் தானே, பணக்காரங்க தானே. ஸோ இப்போ இந்த பணக்காரங்க ஏன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறானுங்க? அவங்க முட்டா போயிடலாம். அதாவது அவங்களே ஏற்றுற கோல்டில் அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? எதையாவது புரிதலோட இருக்கீங்களா? ஸோ இதை மட்டும் அப்படி கிடையாது. இது அரசாங்கம் நடத்தக்கூடிய கவர்மெண்ட் இந்த பேங்க்லாம் இருக்குல்ல, பேங்க் மேலே நம்பிக்கை இந்த பணக்காரர்களுக்கு இல்லையா? எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஓப்பனாகவே சொல்கிறாங்கடா அவங்க, என்ன அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பேங்க் மேலே இருக்கும் நம்பகத்தன்மை குறைஞ்சிருச்சான். அதே மாதிரி கோல்டு வந்து சேஃப்டி பண்ணுறது, பேங்க் லாக்கரில் வைக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன்னா திவால் ஆச்சுன்னா மொத்தமாக காலி இல்லை. ஸோ இது ஒரு அது தனி கேட்டகரி. ஸோ பேங்க் மேலே நம்பிக்கை இல்லை இவங்களுக்கு. இதுதான் மாரி அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஈஜிப்ட் இந்த மாதிரி ஊரில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஒரு பேங்கிங் சிஸ்டத்துக்கு மாறுறானுங்க, அதாவது இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாறுறானுங்க. இந்த பாபா அவங்க என்ன சொல்லுது பார்த்தீங்களா? காலநிலை மாற்றம், ஏஐ டெக்னாலஜி, போர்க்கால சுழற்சி, பொருளாதார வீழ்ச்சி அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். பணம், அதாவது கோல்டோட ரேட்டு விண்ணை முட்டி போகும். ஆசியா ஐரோப்பியா போர் உருவாகும். ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட நகர்க்கும் 3ஆம் உலக போர். இவங்க ப்ரெடிக்ஷன்ற பேரில் அவங்க பண்ணக்கூடிய வேலைகளை தெளிவாக சொல்லிட்டு போகிறானுங்க. நீயும் அதை ப்ரெடிக்ஷன் நம்பிக்கிட்டு இருக்க. இது எந்த மாதிரி அப்படின்னா, நிறைய பேர் பேசுறீங்க, நிறைய பேர் சொல்றீங்க, இந்த 2012 உலக அழிய அப்படின்னு சொன்னாங்க, அதெல்லாம் நம்பிட்டு பல பேர் பண்ணாங்க. இந்த ஒரு கோமாளி வீடியோ சுற்றி தெரியுதே, உலகம் அழிய போது நோவா கப்பலை உருவாக்குன்னு சொல்லி கோமாளி சுற்றிட்டு இருக்கு. அந்த வீடியோ பார்த்தேன். என்னடா டே, ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், நம்மளாம் இங்கேருந்து சர்வே பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரும். கடைசி உலக போர் படத்தில் அந்த தமிழ்ன்ற கேரக்டர் மக்களை சேஃப்டி பண்ணி ஒரு இடத்த கூட்டி போகும்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் உண்மையிலே நடக்கும். அந்த சுச்சுவேஷனை அப்போது நம்பக்கூடாதுன்றக்காக இப்போ இருக்க கோமாளியில் உருவாக்கி நோவா மாதிரி உங்களை காப்பாற்ற போகிறோம். நம்ம ரீசெண்டாக பேசணும், நோவா ஆர்க்கை பற்றிலாம் பேசணும்ல. ஸோ இப்போ ரீசெண்டாக நியூஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம சொல்கிறது தான் ஹெட்லைனாக மாறிட்டு இருக்கு, அது வேற விஷயம். ஸோ இப்போ இந்த மாதிரி நோவா வந்து ஒருத்தர் வாழும் இருக்கும், கிறிஸ்மஸ் அன்னைக்கு உலகம் அழிஞ்சுன்னு சொல்லிட்டு நோவா கப்பல் உருவாக்குறாங்க, கப்பல் எரியிற மாதிரி லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் நம்பி எத்தனையோ பேர் போகிறாங்க பின்னாடி. இவன் ஒரு பெரிய பணக்கார காரில் போயிட்டு இருக்கான். எனக்கு உண்மையிலே புரிய மாட்டேங்குது, மக்கள் இந்த அளவுக்கு முட்டாளா இருக்காங்களா? விஷயம் கண்ணு முன்னாடி தெரியுங்க, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு நகர்றது வேற. வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்களை காப்பாற்றலாம் கூட்டி போக மாட்டான். அப்படி ஒரு நிகழ்வு காலத்துக்கும் நடந்ததே கிடையாது. ஸோ நோவா கதையும் அப்படி தான், மனு கதையும் அப்படி தான். ஸோ ஒவ்வொரு சீன கதையும் அப்படி தான். இன்னொன்று அட்லாண்டிக் அவங்களுடைய கதையும் அப்படி தான். அதாவது ரோமானியர்கள் நினைக்கிறேன் சம்திங். ஸோ அதான் கிரேக்க புராணங்கள்லையும் அப்படி தான், இந்த ஊழி வரும்போது காப்பாற்றுறது. ஸோ இது வந்து கரெக்டாக அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் தெரியப்படுத்துது. அந்த குறிப்பிட்ட ஆட்கள் தான் இதை செய்கிறாங்க. இது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் தெளிவாகவே இருக்குது. கோல்டுக்கான வேல்யூ, கோல்டுக்கான ஒரு மதிப்பு இருக்குது. இப்போ இல்லை, எப்பயுமே இருக்குது. ஆனால் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்குள்ள போன பிறகு மக்களிடம் அந்த கோல்டு இருக்காது. தேவையான அளவுக்கு ஆபரணங்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதை செல்வமாக பயன்படுத்த முடியாது. அதை ஃபுல்லாக ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணும். அதுக்கு இணையான பணம் கொடுக்கப்படும். ஒரு காலத்தில், அதாவது பணம் இப்போ யூஸ் பண்ணுறீங்களா, காகித பேப்பர், காந்தி தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருல்ல, இந்த நோட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோல்டு தான் வர்த்தகம் பண்ணும். கோல்டு, சில்வர் இதெல்லாம் நம்ம வர்த்தகம் பண்ணியிருக்கோம். ஆனால் காலகட்டத்தில் ஒரு குரூப் ரெடி பண்ணி அந்த கோல்டு அப்புறம் நான் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறேன், நீங்கள் வணிகம் பண்ணுறப்போ இந்த ஒரு திருட்டுலாம் நடக்குது, நான் இதெல்லாம் எங்கிட்ட வச்சு பல டைம் சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் நாங்கள் வச்சுக்கிறோம், பத்திரமா உங்களுக்கு வச்சுருக்கோம், அதுக்காக உங்களுக்கு சீட்டு கொடுத்து எழுதி கொடுக்குறோம். அதாவது உங்கள் பொருள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டு எழுதி கொடுக்குறோம். காலப்போக்கில் இந்த சீட்டை இங்கேயே இருக்கட்டும், உங்கள் பொருள் இங்கேயே இருக்கட்டும், இந்த சீட்டை வச்சு நீங்கள் வேறு இடத்துல வாங்கலாம், இவனே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, எங்கேயாவது வேணா ஒருத்தவங்கள டைப் பண்ணி வச்சு நான் வந்து கோல்டு இங்கே வாங்கி வச்சுருக்கேன், நான் ஒரு பேப்பர் எழுதி கொடுப்பேன், இதுதான் அத்தாச்சி. ஏன்னா அவங்க கொண்டு போகிறப்ப திருட்டுத்தனமாக நடக்குது. ஸோ இந்த பேப்பருக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த கோல்டு என்கிட்ட தான் இருக்குது, உனக்கு வேணா நான் சேஃப்டியாக உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், இல்லை உனக்கு அங்கே ஏதாவது தேவைப்படுதுன்னா நீ அங்கே இருக்க கோல்டு வாங்கிக்க, நீ ஒரு பேப்பர் எழுதி கொடு, நான் இங்கே உனக்கு அந்த பேப்பருக்கு மதிப்பு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை உருவாக்கி உலகம் முழுக்க மிகப்பெரிய பண முதலைகள் இப்படி தான் உருவாச்சு. அதில் சிம்பிள் பிளானு, உன் கோல்டு என்கிட்ட கொடு, நான் 4 பேர் பாடி கடை போடுறேன், 4 இரும்பு கதவை போட்டு காப்பாற்றுறேன், நீ போயிரு, நான் ஒரு பேப்பர் எழுதி தரேன். சிம்பிளான வேலை.
இப்போ அதான் பேங்கிங் சிஸ்டம் பண்ணுது. ஸோ ஒரு காலகட்டம் வரைக்கும் கோல்டை வச்சு தான், அதாவது கோல்டை வச்சு தான் பணத்தோட மதிப்பே இருந்துச்சு. இப்போ பல நாடுகள் அந்த கோல்டோட மதிப்பை இணையாக பணம் அடிக்கிறது இல்லை. பணத்துக்குன்னு வேற ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. பணத்துக்கு இப்போ மதிப்பே கிடையாது. அதான் உண்மை. இந்த உண்மை இன்னமும் மக்கள்கிட்ட வரல, அவ்வளோதான். ஆனால் பணத்துக்கான மதிப்பே கிடையாது. ஏன்னா வெறும் காகிதம், வெறும் கவர்னரோட கையெழுத்து, வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில். சரி, ஒரு நாடு கவுந்துச்சுன்னா, ஒரு அரசாங்கம் கவுந்துருச்சுன்னா அந்த நாட்டோட மதிப்பு, பண மதிப்பு என்ன ஆகுறது? கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. 1 வருஷம் நம்ம லாக்டவுனில் இருந்தோம். அப்போ பணத்தோட மதிப்பு எவ்வளோ இறங்குச்சு, எவ்வளோ பேர் பொருளாதார பிரச்சனை நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட ஒன்று நடந்துச்சு. அந்த பண மதிப்பில் இப்போ அந்த 500, 1000 நோட்டு. ஸோ அதை வச்சு எவ்வளோ அடி வாங்கணும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது இது வந்து ஏற்கனவே ஊதிக்கிட்டு இருக்க பலூனை இவங்க இன்னமும் ப்ரெஷர் பண்ணுறாங்க. இந்த ஏர் பபுள் வச்சு ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பலூனை வெடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க பண்ண போலி தெரியக்கூடாது. இந்த போலியான உலகத்தில் போலியான இந்த காகித பேப்பரை வச்சு தான் இந்த உலகத்தை சுத்த வச்சுருக்காங்க. பணமின்றி உலகமே இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டானுங்க. அந்த மாதிரி காகித குப்பையை மொத்தமாக முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஏராக்குள்ள கூட்டி போய் பார்க்குறாங்க. ஏன்னா அவன் இதை உடைக்கிறான்னா அதுவாக உடஞ்சிரும். அதுவாக உடஞ்சிச்சுன்னா நீ செருப்பு கழட்டி அடிப்ப. இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தீங்களாடான்னு சொல்லிட்டு ஆளும் வர்க்கம், அரசியல் சூழ்ச்சி, இவங்களோட போட்டிருக்க டெமோக்ரஸி, இது எல்லாத்தையும் சுக்குநூறாக செதற விட்டுரும். படைச்சவங்கள சொன்ன மாதிரி ஜனம் கோவப்பட்டுச்சுன்னா இந்த ஏசி டிசிலாம் பார்க்காது, எல்லாத்தையும் துணியை விட்டு ஓட விட்டுருன்னு சொன்னாங்கல்ல. கலப்பு இனங்களின் யுத்தம். அது அவனுக்கு நம்ம அப்பப்போ நினைவுல வந்துட்டு போகுமா இல்லையா? திருப்படி ஆகிட்டு ஓடனவங்க தானே. ஸோ அப்போ அவனுக்கு அந்த வரலாற்றில் பாடம் கற்றுருக்காங்கல்ல. விழுந்து விழுந்து இருந்துச்சவங்கள பல தோல்விகளை கண்டு தானே வெற்றியை அடைஞ்சவன். ஸோ அப்போ அவனுக்கு தெரியும் பல இடத்துல செருப்படி ஆகியிருக்கான். ஸோ அப்போ அதை கிளியராக பிளான் பண்ணி இந்த இயராக்குள்ளே இதை முடிக்கணும். அதுக்காக ஒரு போர் கண்டிப்பாக தேவை. மக்கள் பலியும் தேவை, பொருளாதார வீழ்ச்சியும் நடக்கணும், இந்த மக்களை கட்டுப்படுத்தவும் செய்யணும், மக்கள் தொகையை குறைக்கவும் செய்யணும், அடுத்து ஒன்வல் கவர்மெண்ட்டில் கொண்டு போகணும். எவ்வளோ பிளான், எவ்வளோ தெளிவாக போட்டு போயிட்டு இருக்கான். நீ பைத்தியகாரத்தமாக ஜனநாயகம் படத்துக்கு பார்க்கறதுக்கு சிங்கப்பூருக்கு போகிறேன்னு நினைக்கிறேன், மலேசியான்னு நினைக்கிறேன். மலேசியாவில் சிங்கப்பூரை கர்மம் எங்கேயோ போகிறாங்க. அங்கே போய் ஈவெண்ட்டுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. முட்டாப்பட வாழ்க்கை எங்கே போயிட்டு இருக்கு? பொருளாதார வீழ்ச்சி வரும்போது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இவன் வந்து நாட்டை காப்பாற்றலாம் நம்பிட்டு இருக்கீங்களாடா? அவெல்லாம் பதுங்கு குளிக்கு ஓடிவாயடா லூசு போய். சிம்பிளான விஷயம். கோல்டு ரொம்ப முக்கியம். தயவு செய்து ஒரு 12,000 ரூபா, இப்போ ஒரு கிராம் 12,000 நினைக்கிறேன். ஸோ 12,000 காயினை வாங்கு. வெட்டியாக காசு சும்மா இருக்குன்னா அந்த காசு காயினா மாற்று. ஏன்னா அது ஏறிக்கிட்டே போகும். இப்போ பணம் 12,000னா 12,000 அப்படியே தான் இருக்கும். ஆனால் காயின் 13,000 ஆகும், 14,000 ஆகும், 50,000 அப்படியே ஆகும். ஸோ எது உண்மை, எது உண்மையான பணம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பக்கம் ஓடப்பாரு. இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. காலம் அறிந்து கூவும் சேவல் கூவிட்டு தான் இருக்கு. கேட்குறவன் எந்திரிச்சிரு, கேட்காதவன் திருப்பி தூங்கிட்டே இருக்கு. அது ஓம் பிரச்சனை. என்னால் சொல்ல முடிஞ்ச விஷயத்த சொல்லிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 வீடியோ பேச வேண்டியிருக்கு. ஏன்னா லாங் டைம் லீவ் போட்டோம். ஸோ வீடியோ போடணும், அடுத்தடுத்த வீடியோ வரும். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.